நம்ம வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸில் கொஞ்சம் ஓரமான இடத்துங்களெல்லாம் நல்லா அழுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம நடுவில் எல்லாம் அந்தளவுக்கு அழுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஓரமாக இருக்கிற இடத்துலலாம் அழுக்கு இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு கோல்கேட் பேஸ்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கிங் சோடா, ஒரு லெமன், இது 3 தான் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடாவையும் போட்டுடலாம். பேஸ்ட் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம வீடு எந்த அளவுக்கு கரையாக இருக்க துடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது அளவுக்கு அதிகமாக கூட தேவையில்லை. அப்புறம் லெமன் புளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். ஒரு லெமனையும் புளிஞ்சாச்சு, கலந்துக்கலாம். இது கையில் தொட்டால் கூட ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூன் ஏதோ ஒன்று வச்சு கலக்கி விடுங்க. நான் ப்ரஷ்ஷை வச்சே கலக்கிட்டேன். அவ்வளோதான். இது கலந்ததுக்கு அப்புறமா இது அழுக்கா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஈஸியாக அழுக்கு போயிடும். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக மேலே தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி தொளிச்சிட்டேன். இது போல் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஒன்று கம்பினார் கூட எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் கம்பினார் கூட எடுத்துக்கலாம். இது நார்மலாக தரையில் இருக்க டைல்ஸை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை, கிச்சனில் எண்ணெய் பசை படிஞ்சு இருக்கிற டைல்ஸையும் இதை போல் க்ளீன் பண்ணலாம். அதே போல் பாத்ரூமில் இருக்க உப்பு கரை படிஞ்ச டைல்ஸையும் இதே வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்ரூம், கிச்சன், நம்ம ரூம் டைல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும், ஒரு பக்கம் தொடச்சது வந்து வெள்ளையாகவும் துடைக்காத இடத்துல எப்படி கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ எப்பயுமே டெய்லி துடைக்கிற வீடு தான் இது. ஆனாலும் அழுக்கு இருக்கிறதே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அழுக்காக இருந்திருக்கு. இந்த எலுமிச்சை, லெமன் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு கழுவுனதுனால எவ்வளோ பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் கழுவி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக காட்டுறேன். இப்போ நம்ம என்னதான் கரையை எடுத்துட்டாலுமே நம்ம டைல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இந்த கோடு இருக்கிறதுனால அழுக்காக தான் தெரியும். எதுக்காகனா இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஒரு டைல்ஸ்க்கு பக்கத்தில் இன்னொரு டைல்ஸோட ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் கிட்ட கருப்பாக கோடு இருக்கும். அது வந்து கரை மாதிரியே தெரியும், ஆனால் அது கரை கிடையாது. ஒயிட் சிமெண்ட் போட்டு பூசி இருப்பாங்க. அந்த பூசினது வந்து போயிருக்கும். அதுக்காக தான் அந்த இடத்துக்கு சந்துக்குள்ளையெல்லாம் போய் அழுக்கு ஒட்டிட்டு அது அசிங்கமாக தெரியும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஒயிட் சிமெண்ட் கடைகள்லாம் கிடைக்கும். நம்ம பெயிண்டெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கடையில் கிடைக்கும். அங்கே இது போல் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. மட்டும் காட்டுறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட் போல் எடுத்துட்டு ஒரு ப்ரெஷ் எடுத்து இப்படி ப்ரெஷ்ஷை வச்சு அந்த கோடு இருக்கிற இடத்துல கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த கோடு அதில் அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். அதிக நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது நல்லா காஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம், அதுக்கு மேலே வேணாம். இது காயறதுக்கு முன்னாடியே நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு வைப்பர் ஒன்று வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வைப்பர் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பேப்பர் எதுனா வச்சு மேலாப்பில் தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதும். ரொம்ப அழுத்தி துடைக்காமல் மேலாப்பில் இப்படி தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். இது போல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டைல்ஸ் வந்து எப்பயுமே அழகாக சூப்பராக நீட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் க்ளீன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை இது. கருப்பாக இருந்த கோடு இப்போ பாருங்கள் இல்லை பார்த்தீங்களா, மறைஞ்சிருச்சா? அவ்வளோதான். இவ்வளோ ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த